ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் ஷாப் ஸ்டைலில் பேடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த பேடா செய்கிறதுக்கு பால் பவுடர்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு பேடா மோல்டுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம். ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே ஃபாலோ பண்ணி செஞ்சிங்க அப்படின்னா இந்த பேடாவை வந்துட்டு 10 நாள் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம், கேட்டு போகாமல் இருக்கும். அண்ட் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்போ இந்த பேடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேடா செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவை மெஷர் பண்ணிக்கிட்டோம்ல, அதே கப்பாலேயே 1 கப் அளவுக்கு கடலை மாவையும் இந்த வானலில் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த 2 மாவோடைய பச்சை வாசனமே போகணும், அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்து விடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டீங்க அப்படின்னா தான் மாவோடைய பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகும். அதே மாதிரி மாவு வந்து கரிஞ்சு போகாது. பேடா பர்ஃபெக்டாக வர்றதுக்கு மெயினான ஸ்டெப்பே வந்துட்டு மாவு வறுக்கிறது தான். மாவு வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் பேடா செஞ்சோம் அப்படின்னா தான் பேடா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் மாவோடைய பச்சை வாசனை போகலை அப்படின்னா பேடா வந்துட்டு லைட்டாக கசப்பாக இருக்கிற போல் இருக்கும். அதனால் கோதுமை மாவு அதுக்கப்புறம் இந்த கடலை மாவோடைய அந்த பச்சை வாசனை போயிட்டு நல்ல மணம் வர வரைக்கும் பொறுமையாக வறுத்துக்கணும். மாவுடைய பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிட்டு நல்லா மணம் வந்ததுக்கப்புறமா இப்போ இதில் வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மாவையும் நெய்யையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய்யோட மாவை கலந்து விடும்போது மாவு வந்து அங்கங்கே கட்டி கட்டி ஆகும். அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கரண்டியால் அழுத்தி விட்டு கலந்து விடுங்க. நெய்யோட மாவு ஒன்றா கலந்ததுக்கப்புறமா திரும்ப இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம மாவு கூட மிக்ஸ் பண்ணி விடும்போது மாவில் அந்த நெய்யோட ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். பேடா சாப்பிடும்போது நெய்யோட ஃப்ளேவரோடு செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போது மாவில் வந்துட்டு நெய்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மாவுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு கட்டிகளுமே இருக்காது மாவில். அடுத்து இந்த மாவு கூட வந்துட்டு நம்ம மாவை மெஷர் பண்ணோம் இல்லையா, அந்த கப்பால் 1/2 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான காய்ச்சின பால் வந்து எடுத்துக்கோங்க. அந்த பாலை இந்த மாவு கூட சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவு வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு கூட பால் சேர்த்து நல்லா நம்ம கரண்டியெல்லாம் அழுத்தி விட்டு கலந்து விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு மாவு நல்லா பொலன்னு உதிரியாக இருக்கும். இப்போது அடுப்புலேருந்து இறக்கி வச்சுடுங்க. இந்த பேடா செய்கிறதுக்கு நான் வந்துட்டு பால் சேர்த்தேன்ல, அதுக்கு பதிலாக ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கோங்க. அதில் மாவை மெஷர் பண்ணோம்ல, அதே கப்பாலேயே 1 கப் அளவுக்கு சர்க்கரையை மிக்ஸி கப்பில் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்தோம் அப்படின்னாலே ஸ்வீட் டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க வேண்டாம். அடுத்து வாசனைக்காக 5 ஏலக்காய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போது அரைச்ச சர்க்கரையை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாவும் சர்க்கரையும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. மாவு வந்து சூடாக இருக்கும்போதே சர்க்கரையை பவுடர் பண்ணி சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், மாவும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போது இதில் வந்துட்டு காய்ச்சின நல்லா கெட்டியான பால் வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவு கூட சேர்த்துட்டு மாவை பசஞ்சிக்கலாம். பால் ஆட் பண்ணும்போது நான் சொன்னது போல் கொஞ்சமாக சேர்த்து பசஞ்சு விடுங்க. நம்ம வந்து எல்லா பாலையுமே சேர்த்துட்டோம் அப்படின்னா சர்க்கரை சேர்த்துருக்கோம் இல்லையா மாவில், அதனால் மாவு வந்து ரொம்ப இலகுன போல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் அந்த மாவுடைய கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது சேர்க்குற போல் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து பசஞ்சிட்டு சப்போஸ் பால் பத்தலை தேவைப்பட்டது அப்படின்னா மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்து பசஞ்சிக்கோங்க. மாவு வந்து நல்லா பசஞ்சு இந்த மாதிரி ஒன்று சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து 2 கைக்கு நடுவில் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு லைட்டாக அந்த மாதிரி தட்டையான ஷேப்புக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தட்டையான ஷேப்புக்கு ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ சைடில் இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா பேடா ஷேப்புக்கு வந்துடும். இப்போ மேல் பக்கத்தில் லைட்டாக அந்த மாதிரி குழி மாதிரி செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பேடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக கட் பண்ண பாதாம் அப்படின்னா பிஸ்தா வச்சு சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான டேஸ்டியான பேடா ரெடி. இது வந்து சிம்பிளான ஒரு பேடா ஷேப். இன்னொரு பேடா ஷேப் செய்கிறதுக்காக திரும்ப கொஞ்சமாக பேடா மாவை எடுத்துட்டு உருண்டை ஷேப்பில் ஊற்றிட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி தட்டையான ஷேப்புக்கு தட்டிக்கோங்க. இப்போது இந்த மாவு மேலே டிசைன் போடுறதுக்காக நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா வடை எடுக்கிற கரண்டி, அதை எடுத்துட்டு இந்த மாதிரி மாவு மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான டிசைன் வந்துடும். இப்போது இந்த பேடா மேலே கட் பண்ண பாதாம் அப்படின்னா பிஸ்தா வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் வந்து பேடா ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.
எல்லா மாவுலையுமே பேடாவை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள் பேடா எவ்வளோ பர்ஃபெக்டாக அண்ட் சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ ஒரு பேடாவை எடுத்து நான் 2ஆக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு வீடியோவில் பார்க்கும்போதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த ரெசிபி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்படி இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். இதே போல் ஒரு ஹெல்த்தியான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.